இது வந்து ஆயினி பலா, அதாவது ஆயினி, குட்டி ஆயினி பலான்னு சொல்லுவாங்க. correct. இதனுடைய சுளைகளை சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும். இது நாங்கள் இது ஒட்டு செடியாக வச்சதுனால 3-4 வருஷத்தில் காய்ச்சிடுச்சு. விதை பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், சதை அதிகமாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். தோலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தோலே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது என்ன பேர்? இது அமெரிக்கன் ரெட் பால்மர், அமெரிக்கன் வெரைட்டி. நம்ம தோட்டத்தில் பழங்கள்லாம் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காங்க. இவங்க லாஸ்ட் இயர் வந்து நமக்கு பழச்செடிகள்லாம் வாங்கிட்டு போனாங்க ஏலகிரியில் வைக்கிறதுக்காக. நம்ம நிறைய செடிகள் வாங்கினீங்க இல்லையா, வாங்கும்போது நம்மளே வண்டி அரேஞ்ச் பண்ணி நீங்களே எல்லாமே டெலிவரி கொடுத்து. இப்போ அந்த செடிகள்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே காய்ச்சிருச்சு சார். மாங்காய் மரம், கொய்யா எல்லாமே அறுவடை பண்ணி ஓரளவுக்கு ஹீல்டு எடுத்து. ஆனால் எல்லாம் பெரிய செடிகளாக வாங்க, பெரிய செடிகளாக வாங்குனீங்க. ஆமாம். இப்போ என்ன செடிகள் வாங்க வந்தீங்க? ஏன்னா போன வருஷம் வந்திருக்கீங்க, அப்புறம் காலையில் பர்ஃப்யூம் ஃப்ரூட் சொல்லி அப்பா சொன்னாங்க. சரி அப்பாவுக்கு அது ஆசை இருக்குதா? நான் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தேன், அவர் எல்லாமே ஆர்வமா நிறைய குறுக்கு கேள்விகள் எல்லாம் கேட்டு நல்லா பேசினாரு. இன்னைக்கு அவர் வரல இல்லையா? வரல, அங்க இருக்காங்க எல்லாம். அதாவது அந்த பெர்ஃப்யூம் ஃப்ரூட் நீங்க விரும்பி கேட்கறதுக்கு என்ன காரணம் இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. இல்ல, போன வருஷம் நாங்க எடுக்கும்போது நீங்க சொன்னதுனால அப்பா மைண்ட் வச்சு இல்ல இந்த வாட்டி எடுத்துட்டு வாங்க, வித்தியாசமா ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு. ஆமா, அதாவது அதனுடைய பழங்களை சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க துர்நாற்றம் எதுவும் இருக்காது அந்த வேர்க்கும் போது இயற்கையா. ஆமா, வேர்வை வந்து வரும்போது நமக்கு அதுல துர்நாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. ஆனா கொஞ்சம் செடியோட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது காய்க்கிறதுங்க லேட் ஆகும், விலையும் அதிகமாக இருக்கிறனால நான் வந்து நம்ம நாட்டு செடி இல்லை, அதனால வந்து நிறைய பேர் அதை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. இப்போ நீங்கள் அதுக்காகவே வந்திருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்த கஸ்டமரே நமக்கு திருப்பி வரும்போது ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க நீ பொருள் வாங்குறீங்க, நல்லா இருந்தால் தான் திருப்பி வருவீங்க, இல்லைன்னா இன்னொரு இடம் பார்த்து. நீங்கள் கொடுத்த சின்ன செடியிலேருந்து எல்லாமே நல்லா. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இதெல்லாம் எங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ண இந்த பழங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. இந்த பழம் பார்த்துருக்கீங்களா? என்ன பேர் தெரியுமா? தெரியாது, பழம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆயினி பலா, அதாவது குட்டி பலான்னு சொல்லுவாங்க. இதனுடைய சுளைகளை சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும். இது இது ஒட்டு செடியாக வச்சதுனால 3-4 வருஷத்தில் காய்ச்சிடுச்சு. விதையை துப்பிடுங்க, விதை வறுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒன்று பாக்கிபா எடுத்துக்கலாமா? அதாவது இது வந்து வித்தியாசமான செடிகளை வளர்க்கணும், அதே நேரத்தில் நம்ம ஊரில் வளரக்கூடிய செடிகளாக இருக்கணும். அந்த செடிகள் வந்து வளரக்கூடிய செடிகளாக இருந்தால் நல்லது. அப்படிங்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி வளர்றாம சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டா தான் கண்டிப்பாக. இப்போ இந்த பழத்துல என்ன ஒரு பியூட்டின்னா, பழம் டேஸ்ட்ங்கிறத விட இந்த பழத்தை உங்களால் கட் பண்ண முடியாது இல்லையா? இதை நீங்க பண்ணலாம். அதான் இதை பிரிச்சு பாருங்க, நான் பிரிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிரிக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய வீரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். ஆமா, சாஃப்டா இருக்கும். விதைகள் இருக்குல்ல, நல்லா. அதாவது பலாப்பழத்தை நான் கூட பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் மனசுல வரும். ஆசையா இருக்கும். ஆனால் நாகர்கோவில் பகுதியில் இது நிறைய கீழே விழுந்து கிடக்கும். ஏன்னா அதில் பறிக்கிற பெரிய மரமாகி பறிக்கிற ஆள் கிடையாது. ஏன்னா இப்போ புளியம்பழம் பறிக்கிற ஆள் இல்லை, மாமரம் பறிக்கிற ஆள் மாதிரி பெரிய மரமாக இருக்கிறதுனால இது பறிக்கிற ஆள் இல்லாமல் கீழே விழுந்து கிடக்கும். ஆனால் கடையில் விற்கிறது 400 ரூபாய் விற்கிறாங்க. அப்போ கீழே விழுந்து கிடந்தால் அதுக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா பறிக்க முடியல, லேபர் இல்லை. ஆனால் அதை நம்ம அறுவடை பண்ணி கடையில் கொடுத்தோன்னா 400 ரூபாய் கிலோ விற்கிது. இன்னொரு விஷயம், நான் கமர்ஷியலாக இதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு கேட்டால் ஒரு நாள்லேயே இது பழமாயிடும். நம்ம இந்த மாதிரி காய் இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது காய், இது நாளை பார்த்தீங்கன்னா பழமாயிடும். அப்போது நம்ம அதை டிரான்ஸ்போர்ட் இது பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும், நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் என்ன உண்மைங்கிறத சொல்லிவிடுவோம். அப்புறம் இதை ஒரு 100 மரம் அப்போ வாங்கி வச்சிடலாமா நீங்கள் கற்பனை பண்ணி? அப்படி இல்லை, நீங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கலாம், பிள்ளைங்களுக்கு விரும்பி குழந்தைங்க சாப்பிடும், நம்ம சாப்பிடலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மரம். நிறைய பேருக்கு இது சின்ன செடியாக காய்க்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. இப்போ நம்ம வச்சு காய்ச்சதுனால எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, அதை வளர்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. சின்ன செடி 650 ரூபா ரேஞ்சிலேருந்து இருக்குது செடிகள். பார்த்தீங்கன்னா இது ஒட்டு செடி 650 ரூபாயே ஜாஸ்தியாக அவங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன காரணம்னா, இது ஒரு டிம்பர் ட்ரீ, தேக்கு மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு டிம்பர் ட்ரீ. அதனால் அதை ஒட்டு பண்ணால் 100 செடி ஒட்டு பண்ணால் 10 செடி தான் வரும். அதனால தான் அது ரேட் ஜாஸ்தி. இப்படி ஒன்று ஒரு காரணம் இருக்கும். அடுத்து நம்ம இந்த பழம் கட் பண்ணி தரேன். இந்த மாம்பழம் அமெரிக்கன் ரெட் பால்மர், இது நிறைய நான் சாப்பிட்டேன்.
இந்த பழத்தினுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அந்த டைம் வரும்போது வீடியோ எடுக்க முடியல இல்லையா? ஆனால் ஃபேமிலியோட வந்தீங்க. இந்த டைம் இப்போ எங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும், எங்கள் நர்சரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ எடுக்கிற அன்னைக்கு யார் வராங்களோ அவங்கள வீடியோவில் கண்டிப்பாக காமிச்சிருவோம். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா? அதனால் தோல் இல்லாமலும் சாப்பிட்டு பாருங்கள், தோலோடையும் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் பொதுவாக தோல் இல்லாமல் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? தோலோட சாப்பிடுவீங்க. வீடியோக்காக தோல் இல்லாமல் சாப்பிட்றீங்க அப்படி இல்லை. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படி சாப்பிடுங்க. தோலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தோலே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அமெரிக்கன் ரெட் பால்மர், அமெரிக்கன் வெரைட்டி. இது நம்ம தோட்டத்தில் இப்போ காய்ச்சிருக்கு, நிறைய காய்ச்சிது. ஒரு மரத்துலேயே 100 கிட்ட காய்கள் காய்ச்சது. சூப்பராக இருக்குது சார். குவாலிட்டி டேஸ்ட் சார். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது, அதனால் இந்த மாம்பழம் நான் சாப்பிட்றேன். ஏன்னு கேட்டால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது இதில். இல்லை எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சார். நல்ல மனம், கிட்ட கொண்டு போகும்போதே நல்ல மனம். தோலோட சாப்பிடும்போது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தோலே உங்களுக்கு ரொம்ப தோலே ரொம்ப ருசியாக இருக்கு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தோல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மற்ற தோல் இதோட இந்த தோல் ரொம்ப தின்னா அழகாக இருக்குது. நல்லா இருக்கு, அழகாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்கு தோல். நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட அழகாக இருக்குங்கிற வார்த்தை கரெக்டான வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிறதில்ல, சாப்பிட போகிறது. அதாவது ஜப்பானோட வெரைட்டி மியாசாக்கி. 2.25 ரூபா ஒரு கிலோ மாம்பழம். நம்ம ஊரில் அவ்வளோ கிடையாது, நாங்கள் 800 ரூபாய் தான் சேல் பண்ணோம். கட் பண்ணும்போதே நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள், அப்படியே கொட்டுது ஜூஸு, நல்லா மணமாகவே இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுங்கள். இது அது வந்து தோல் வந்து திக்காக இருந்தில்ல, இது தின்னாக இருக்கும், ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ரொம்ப நார்த்தன்மை இருக்காது. இந்த ஜப்பான் மியாசாக்கியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸோடு வராங்க, இந்த பழம் வாங்கணுங்கிறதுக்காகவும் செடி வாங்கணுங்கிறதுக்காகவும் வராங்க. இது அதோட இன்னும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சார். தின்னா ரொம்ப தின்னாக இருக்கும். மிதமான இனிப்பு தான், ரொம்ப இனிப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் ஒரு இமாமசன் சாப்பிட்ற மாதிரிலாம் இனிப்பு கிடையாது. மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இருக்குமா இல்லை இதை விட நல்லா இருக்குமா அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஒரு டேஸ்ட்டு, அந்த நம்ம கிடைக்கிற நேரத்தை இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் மாம்பழம், அப்புறம் அடுத்த வருஷம் தான் சாப்பிட முடியும். கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கணும் சார். அடுத்து நம்ம சாப்பிட போகிறது வந்து தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லுவோம் இதை. அதாவது நீங்கள் ஜப்பான் மியாசாக்கி சாப்பிட்டீங்க இல்லையா, அதே மாதிரி கலர் தான் இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். என்னென்னா இது இந்த பழங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாம் பழசை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக நார் இருந்தால் கூட ஐயோ நார் இருக்கேம்பாங்க. இது வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம அந்த சக்கரை குட்டிலாம் இருக்கு இல்லையா, சக்கரை குட்டி, பச்சரிசி மாம்பழம், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்க. சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. மியாசாக்கியும் 10 செடி நட்டுருக்கேன், இதுவும் 10 செடி நட்டுருக்கேன். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே மதிப்பு தான். நிறைய நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சொல்லுங்கள். என்ன உணர்றீங்க இதை சாப்பிடும்போது? ஒரு நீலம் சொல்லுவாங்களா, அந்த மாம்பழத்தோட ஸ்மெல்லு அப்படியே இருக்கு, மனம் இருக்கு. நீல மாம்பழத்தோட மனம். டேஸ்ட் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு, அருமையாக. நாரா அந்த இதுவா பல்பிலாம் நார் இருந்தாலும் உங்களுக்கு அது நார் வந்து நாராக இருக்க பழங்களை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கிட்ட கொண்டு போகும்போதே நல்லா இது வரைக்கும் சாப்பிட்ட மாம்பழத்தோட நல்ல மனம் இருக்கும், வாசனை. நிறைய காய்க்கும் நம்ம ஊரில். இப்போ பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே நார் உள்ள பழங்களை, விதை உள்ள பழங்களை சாப்பிடணும். அதுமாதிரி இந்த நார்த்தன்மையோடு இருக்க பழங்களை சாப்பிட்றதும் கூட மருத்துவ ரீதியாக உடம்புக்கு நல்லது. சூப்பராக இதெல்லாம் இப்போ இந்த பழங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது. இந்த அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகங்களை நம்ம மக்களுக்கு தெரிகிற மாதிரி கொண்டு போகணும். இப்போ நீங்கள் 10 செடி வைக்கிறீங்கன்னா ஒரு செடி எப்படியும் அவங்களுக்கு கொடுத்து அதை ஏன்னா கொடுத்ததுக்கப்புறம் வேண்டாம் சாப்பிட்டு எல்லாருமே நல்லா இருப்போம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம், சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம். பழைய ஆட்கள் எல்லாருக்குமே இது ரகம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், நீலம். அதுக்கப்புறம் நாட்டு பழைய வெரைட்டி தான் நாட்டு வெரைட்டி ரொம்ப பிடிக்கும். பழைய வெரைட்டி தான் பிடிக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம சாப்பிட போகிறது வந்து மல்கோவா, சேலம் மல்கோவா. இது பாட்டே இருக்குது, சினிமா பாட்டே இருக்குது, மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம்னு சொல்லி. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை. சரி, அப்போ அவர்கிட்ட நிறைய கேட்போம். அதாவது என்னென்னா நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம தோட்டத்தில் இப்போ விளைஞ்சதுக்கும் பழங்களா நேச்சுரலாக ஆர்கானிக்காக சாப்பிட்றதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்க்கலாம்.
நல்ல சைஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பழங்கிட்ட காய்ச்சுது. ஃபர்ஸ்ட் டைம் தான் காய்ச்சுது நம்ம மரத்தில். எல்லாமே ஒன்று ஒன்றா பழுக்க தான் அறுவடை பண்ணுறோம். நம்ம தோட்டத்தை பொறுத்தவரை நம்மகிட்ட தானே இருக்குது. ரெண்டாவது கவாத்து பண்ணி வளர்த்துருக்கோம். அது மேலே ஏறி பறிக்கணுங்கிற தேவையில்லை. அதனால் பழுக்கவே நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பழம். இது விதை பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சதை அதிகமாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடாத ஆள் முதல்ல சாப்பிடுங்க. கண்டிப்பாக. நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மல்கோவா மாம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் சாப்பிட்டா நம்ம ஒரு இளையராஜா சொன்னார் இப்போ வந்த உடனே, மல்கோவா மாம்பழமும் அதேமாதிரி சாப்பிட்டா எப்போவுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் இருந்ததுன்னா இன்னும் இந்த டேஸ்ட் நல்ல இனிப்பு வந்து கூடியிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ தான் மரத்துலேருந்து பறித்தோம். இன்னும் 1 நாள் 2 நாள் இருக்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவர். நல்லா இருக்கு சார். இந்த இடம்லாம் நல்லா இது ஜூஸியாக இருக்குது. கொஞ்சம் திக்காக இருக்காங்க. திக்கான தோல் நல்லா இருக்கும். சாப்பிடலாம். அதாவது டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது. சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாகும். இந்த தோற்பம் உள்ளே போகும்போது கொஞ்சம் இனிப்பு தன்மை கம்மியாகும். ரொம்ப இனிப்பு விரும்புகிறவங்க தோல் எடுத்து சாப்பிடலாம். சூப்பர் வெரைட்டி. இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடணும்னா நம்ம தோட்டத்தில் வளர்த்துனா தான் சாப்பிட முடியும். கடையில் வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி டேஸ்ட் மெச்சூரிட்டியான பழங்கள் கிடைக்காது.